ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஎம் கிருஷான் சேனல். இப்போ ஒரு புது கிரிக்கெட் கண்டென்ட் வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று இந்தியா vs நியூசிலாந்து செகண்ட் T20 மேட்ச் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகிட்டார். அபிஷேக் சர்மா மேலே இருந்த டிபெண்டன்சிலாம் குறைஞ்சிருச்சு. மற்ற பேட்ஸ்மேன்லாம் நல்லா ஆனதுனால அவர் டக் அவுட் ஆனதுனால அவர் மேலே இந்த ப்ரெஷரும் டிபெண்டன்சியும் குறைஞ்சிருச்சு. டக் அவுட் ஆனதுனால இல்லை, டக் அவுட் ஆகியும் டீம் ஜெயித்ததுனால. அபிஷேக் சர்மான்ற ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் 200+ ஸ்கோர்ஸ் இந்தியாவால் பீட் பண்ண முடியும்னு சொல்லி முன்னாடி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அபிஷேக் சர்மா டக்குக்கே அவுட் ஆனாலும் அதுக்கப்புறமா இந்தியா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? கேப்டன் ஸ்கையுங்க. என்னமா ஆடினாருங்க நேற்று, எப்பா வெறியாக ஆடினாருங்க. அவர் ஆடின ஷாட்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல் இருந்தது. அவர் மோஸ்ட்டாக இப்படி பேக்கில் அடிக்கிற ஷாட்டு தான் அடிப்பார். ஆனால் அது நேற்று பெருசாக அந்த ஷாட்டெல்லாம் ஆடவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டில் ஆடிட்டு இருந்தார். சூப்பராக ஆடினீங்க நேற்று ஸ்கை. வேறு மாதிரி ஸ்கை பேக் இன் ஃபார்முங்க. பயங்கரமான ஒரு ஸ்கை நம்ம பார்த்தோம் நேற்று. சூப்பராக ஆடிட்டு இருந்தார் நேற்று. பயங்கரமான ஸ்கையாக மாறிட்டாருங்க இவர். இப்போது ரன் இல்லை, ரன் அடிக்கலை, அவ்வளோதான், ஸ்கை அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கை சொன்னார் இன்டர்வியூவில், நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஐ எம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஐ எம் அவுட் ஆஃப் ரன்னுன்னாருங்க. அதே மாதிரி தாங்க, என்ன வெறியான்னாருங்க நேற்று. ஸோ அப்பா என்ன ஆட்டம் ஆடுறது தலைவா. சஞ்சு சாம்சன் உங்கள்கிட்ட தான் வரணும். நேற்று பாவங்க, அவர் ரன் அடிக்கலைங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு பாலே ஒரு கேட்சை விட்டாங்க. சிக்ஸ் அடிக்க பார்த்து கேட்சை விட்டு சிக்ஸுக்கு அனுப்பி விட்டாங்க. சரி தலைவன் அடிக்க போகிறான் நேற்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பையன் அவரே திரும்பி கேட்சை பிடிச்சிட்டு அவுட் ஆகிட்டாருங்க. போன மேட்சும் இன்னும் அடிக்கலை. ஃபஸ்ட்டு T20 10 ரன்னுக்கு காலி. செகண்ட் T20 ஒரு 6 அடிச்சுட்டு காலி ஆகிட்டார். தலைவா நீ நல்ல நான் காணணும் தலைவா. அடுத்த மேட்ச் நீ வெறித்தனமாக அடித்தா தான் உன்னை டீமில் வச்சுப்பாங்க. ஏன்னா இப்போ பயங்கரமான விக்கெட் கீப்பர்லாம் வந்துட்டாங்க. இஷான் கிஷன்லாம் நேற்று வெறியாக ஆடினார். அதனால் இப்போ இவர் பொசிஷன் மேலே டவுட்டு. ஏன்னா திலக் வர்மாவும் இப்போ ஃபிட் இல்லை. அதனால் இஷான் கிஷன் அவளுக்கு பதில் வந்தார். பட் இருந்தாலும் அவர் வேறு மாதிரி ஆடிட்டுருக்காரு. இப்போ கையும் சூப்பராக ஆடுறாரு. சஞ்சு ஏதோ 2 மேட்ச் தான் சொதப்பினார். பட் இருந்தாலும் நாளைக்கு அவர் அடுத்த மேட்ச் தேர்ட் T20 அவர் நல்லா ஆடினா சூப்பராக இருக்கும். தலைவா நல்லா அடி கம்பேக் கொடுத்து வந்துரு தலைவா. திலக் வர்மா வேறு ஃபிட்டாக வந்துட்டான்னு வச்சுக்கோ, ஒன் பிளேஸ் கன்ஃபியூஷன் தான். ஒன் ஸ்பாட்டு வாய்ப்பு கம்மி. இஷான் கிஷனு தலைவா நீ என்ன ஆட்டம் ஆடுற தலைவா. தனியாக ஆடுறாருங்க. என்னமா அடி அடித்தார். அவரை மட்டும் நேற்று அந்த 32 பால் 76 ரன் அடிக்கலான்னா கையும் அடிச்சிருக்க மாட்டாருங்க. இவர் தான் வெறியானார். சூரியகுமார் அதை இவர் ஆடுறதை பார்த்துட்டு நம்மளும் வெறியாக ஆட ஆரம்பிச்சிடலாம். அவர் டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். 38 பால் 82 அடித்தார் ஸ்கை. அதுக்கு மெயின் காரணம் இஷான் கிஷன். செல்ல குட்டி தங்க குட்டி இஷான் கிஷனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம்.